ஹலோ டீம், குட் மார்னிங். இன்னைக்கு மார்னிங் மீட்டிங் வந்திருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம டீம் சார்பா வந்து வெல்கம் பண்ணிக்கிறோம். வெல்கம் டு ஆல். இன்னைக்கு செஷன் என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வந்து இன்னைக்கு வந்து நிறைய நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கு. அதுல முக்கியமா நம்ம வந்து சொல்ல போறோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து கேன்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பாதிப்பா வந்து எல்லா இடத்துலயும் வந்து பரவிட்டு இருக்கு. அதற்கு வந்து நம்மளோட ஃபுட் சப்ளிமெண்ட் வந்து எப்படி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? டீம் இன்னைக்கு நீங்க பல நாள் பல மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கலாம். இன்னத்த மீட்டிங் வந்து நீங்க கொஞ்சம் நல்லா வந்து உன்னிப்பா கவனிங்க. ஏன் அப்படின்னா, ஆஹ் இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு நபர் வந்து ஃபுல்லா கியூர் ஆன விஷயங்கள். சரிங்களா? இந்த மாதிரி டிசீஸ்ல இருந்து கியூர் ஆன விஷயங்கள் வந்து தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதனால வந்து உங்களுக்கும் பிளஸ் வந்து என்ன அப்படின்னா, உங்கள் குடும்பத்திற்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வந்து இந்த செஷனை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே டீம், நம்ம பாயிண்ட்ஸ்குள்ள வந்து நம்ம போயிடலாம். இன்னைக்கு இந்த கேன்சர் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய இதா வந்து எல்லா இடத்துலயுமே வந்து நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கே தெரியும். இப்போ உங்க வீட்டு பக்கத்தால இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரியான நபர்கள் வந்து இதுல வந்து அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம பாடியில இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து growth ஆகும். அந்த growth வந்து ஒரு லிமிட்டோட வந்து ஸ்டாப் ஆயிரும். சரிங்களா? ஆனா இந்த கேன்சர் செல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லிமிட் இல்லாம கன்டினியூஸா வந்து என்ன ஆகும் அப்படின்னா, குரோத் ஆயிட்டே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்து நம்ம பாடியில வந்து பரவிட்டே இருக்கும். அததான் வந்து என்னவா சொல்றாங்க அப்படின்னா, கேன்சர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு விஷயம் வந்து நம்ம பாடிக்கு தேவை. அது லிமிட்டா இருக்கணும். அது எக்ஸஸா ஆகுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த ப்ராப்ளங்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஃபேஸ் ஆகுது. சரிங்களா? இது உங்க எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது இன்னைக்கு அ நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா, அ டொபாக்கோ யூஸ் பண்ணா வந்து கேன்சர் வரும். அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து அ நம்மளுக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. நம்மளும் அப்படித்தான் இருக்கோம் நம்ம. சரிங்களா? இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு ம் இங்க வாயில புற்றுநோய் வரும். சரிங்களா? இல்ல லங்ஸ்ல புற்றுநோய் வரும். அப்படின்னு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படின்னு நம்ம நெனச்சுட்டு இருக்கோம் நம்ம. அதனால வந்து இப்ப நம்ம ஸ்மோக் பண்ற ஆளுங்க, இந்த அ புகையில போடுற ஆளுகள் எல்லாம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பார்த்தாலே வந்து ஐயய்யோ! இவரே இந்த மாரி உடம்புக்கு எடுத்துக்கிறாரு. இவருக்கு கேன்சர் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இந்த மாரி வந்து அந்த பாக்ஸ்லயே போட்டிருக்கானே! அப்படின்னு சொல்லி வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்குள்ளேயே வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அவர நெனச்சு வந்து நம்ம வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்கோம். ரைட்டுங்களா? இப்ப நான்லாம் கூட அப்படித்தான் நெனச்சுட்டு இருந்தேன். என்னடா இது! இந்த மாரி ப்ராப்ளங்கள் வருது. தன்னைத்தானே வந்து ஹெல்த்தியா இருக்கக்கூடிய உடம்ப, அவரே வந்து பாழாக்கிக்கிறாரே! அப்படின்னு சொல்லி வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, அவர நெனச்சு நம்ம வந்து வருத்தப்பட்டுட்டு இருந்தோம். அந்த மாரி நெறைய பேர் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. சரிங்களா? ரைட். இது மட்டுமா ரீசன்? இன்னைக்கு எ இப்ப பல பேர் வந்து அஃபெக்ட் ஆன பீப்பிள் சரிங்களா? இந்த கேன்சர்னால அஃபெக்ட் ஆன பீப்பிள் என்ன அப்படின்னா, இந்த டொபாக்கோ யூஸ் பண்ணாத ஆள்களும் நெறைய பேர் இருக்காங்க. அப்பன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டொபாக்கோ, இந்த புகையிலை இதெல்லாம் வந்து சிகரெட்டு, இந்த மாரி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாத ஆள்கள் கூட பல பேர் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அப்பன்னா வந்து நம்ம இத என்ன சொல்றது நம்ம? இத வந்து என்ன சொல்றது? அ யூஸ் பண்ண ஆளுகளுக்கு தான் வந்து மேஜரா வந்து இருக்கணும். அ அஃபெக்ட் ஆயிருக்கணும். ஆனா யூஸ் பண்ணாத ஆளுங்க நெறைய பேருக்கு வந்து இது அஃபெக்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு நீங்க இங்க நாம கோயம்புத்தூர்ல இருக்கோம். பார்த்தீங்கன்னா, ஜிகேஎன்எம் ஹாஸ்பிட்டலு, பிஎஸ்ஜி, கேஜி இங்கெல்லாம் நீங்க வந்து போய் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த மீன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ட்ரீட்மெண்ட் ஏரியாக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா, கிராமங்கள்ல இருக்கக்கூடிய லேடீஸ்.
சரிங்களா? கிராமங்கள்ல இருக்கக்கூடிய லேடீஸ், ஜென்ட்ஸ் சரிங்க, குழந்தைகள் இவிங்களுக்கெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. அப்பன்னா வந்து ஏதோ ஒரு இப்ப இவையெல்லாம் வந்து ஸ்மோக் பண்றாங்களா? டொபாக்கோ யூஸ் பண்றாங்களா? இல்ல வேற ஏதாவது ஹேபிட் இருக்கா? அப்படின்னு சொல்லி பார்த்தா எதுவுமே கிடையாது. ஆனா அஃபெக்ட் ஆயிருக்கு. அப்பன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நம்ம வாழ்க்கை முறையில நம்மளுக்கு வந்து என்ன நடக்கு அப்படின்னா, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைகள் வந்து நம்மள வந்து அந்த ப்ராப்ளத்துக்கு கொண்டு போய் வந்து விடுது. சரிங்களா? அப்பன்னா நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டொபாக்கோ யூஸ் பண்ற ஆளுகள வேண்டாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாரி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு வந்து நம்ம அட்வைஸ் பண்றோம். ஆனா யூஸ் பண்ணாத ஆளுகளுக்கு வந்திருக்கு அப்படின்னா, நம்மளோட ஹேபிட்டு என்ன ரீசனா இருக்கும்? சரிங்களா? இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணதுல என்ன அப்படின்னா, நம்மளோட ஃபுட் ஹேபிட் சரிங்களா? நம்மளோட ஃபுட் ஹேபிட்டு, அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸு, நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ். இது மூலியமா தான் வந்து என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம் அந்த டொபாக்கோ யூஸ் பண்ணாத ஆளுகளு இருக்காங்க அப்படின்னா, அப்பன்னா என்ன காரணமா இருக்கும்? ஒண்ணும் ஜீன்ல வந்து ப்ராப்ளமா இருக்கு ஒண்ணு. சரிங்களா? அது என்ன இந்த அளவுக்கா வந்து எல்லாத்துக்கும் வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கும். இல்ல அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபுட் ஹேபிட். சரிங்களா? நம்ம வந்து என்ன அப்படின்னா, ஃபுட் ஹேபிட் இப்ப வந்து நம்ம என்ன இப்ப எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுக்கு வேண்டாங்கிறத வந்து நம்மளுக்கு பசி இல்ல அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நோ சொல்லி பழகிக்கணும். எனக்கு வேண்டாம், போதும். அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து நோ சொல்லி பழகிக்கணும். இப்ப நம்ம சாப்ட்டுருக்கோம். இன்னொரு இடத்துக்கு போறோம். ஏதாவது வந்து சாப்பிட சொல்றாங்க. இல்ல எங்கேயாச்சும் வந்து ஹோட்டலுக்கு போறோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணிறணும் அப்படின்னா, அ வேண்டாம் அப்படிங்கிறத வந்து நம்ம வயித்துக்கு வந்து வேண்டான்னு வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, சொல்லி வந்து நீங்க வந்து பழகிக்கீங்க. பிளஸ் இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த ஜங்க் ஃபுட் எல்லாம் வந்து என்ன அப்படின்னா, நெறைய வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இன்டேக் வந்து எடுக்கிறோம். ஜங்க் ஃபுட் அப்படின்னு என்ன இந்த கலர்ஃபுல்லானது, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த ரோட்டோரத்துல இருக்கக்கூடிய கடைகள், இந்த கலர்ஃபுல்லான ஐட்டம்ஸு, இந்த என்ன அப்டின்னா, கலர்ஃபுல்லா வந்து இந்த ஃப்ரை பண்ணி வச்சுட்டு இருக்கக்கூடிய ஐட்டம்ஸு. இதெல்லாம் என்ன பண்றோம் அப்டின்னா, நம்ம வந்து விரும்பி வந்து சாப்பிடுறோம். அப்புறம் இன்னொன்னு என்ன அப்டின்னா, இந்த டீ, காஃபி எல்லாம் நம்ம வந்து குடிக்கிறோம் இல்லையா? இப்ப நம்ம வீட்ல மேக் பண்ணி குடிக்கிறோம். ரைட் ஓகே. பிளஸ் இன்னொன்னு என்ன அப்டின்னா, இந்த அ கடையிலலாம் வந்து நெறைய பேர் வந்து டீ, காஃபி எல்லாம் வாங்கி குடிப்பாங்க. என்ன அப்டின்னா, அந்த பிளாஸ்டிக் கவர்ல வந்து பேக் பண்ணி வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, அத வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்டின்னா, அத வந்து குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் என்ன அப்டின்னா, ரொம்ப ரொம்ப என்ன அப்டின்னா டேஞ்சரஸ். சரிங்களா? ரொம்ப 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 ஜ டேஞ்சரஸ் சரிங்களா? நம்ம ஃபுட் ஹேபிட் வந்து அப்படி போகுது. பிளஸ் வந்து என்ன அப்டின்னா, இன்னைக்கு பல யங்ஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்டின்னா, யங்ஸ்டர்ஸா இருந்தாலும் சரி, ஏஜ்டான பீப்பிள் என்ன ப்ராப்பரா வந்து ஃபுட் ஹேபிட்டே வந்து கிடையாது. கரெக்ட்டான வந்து நேரத்துக்கு வந்து சாப்பிடுறது கிடையாது. கண்டத வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து சாப்பிடுறது. தனக்கு தானே வந்து ஒரு காரணத்த வச்சுட்டு என்ன பண்றது அப்டின்னா, ரீசன சொல்லி வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, தங்களோட உடம்ப வந்து நம்ம என்ன பண்றாங்க அப்டின்னா கெடுத்துக்கிறாங்க. தங்களோட உடம்ப தாங்களே வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா கெடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ், காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்டின்னா, நீங்க வெளிய போய் வந்து நீங்க பார்க்குறீங்க அப்டின்னா, கண்டத ஃபுட்ட சாப்பிடுறாங்க. கண்டத ஃபுட்டு. சரிங்களா? வெளிய ரோட்டோரத்துல இருக்கிறது, அது எப்படி மேக் பண்றாங்க, என்ன ஏதுன்னெல்லாம் தெரியாது. அத வாங்கி என்ன பண்றாங்க அப்டின்னா வந்து சாப்பிடுறாங்க. அது மூலியமா வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, கலர்ஃபுல்லான ஐட்டம்ஸ் அதுல சேர்த்தரக்கூடிய கலர்ஸ் எல்லாம் என்ன ஆகுது அப்டின்னா, நம்ம பாடில ஓவர் நைட்ல ஒண்ணும் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது அப்டின்னா, அத வந்து எஃபெக்ட் ஆகுது. சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது அப்டின்னா, எஃபெக்ட் ஆகுது. பிளஸ் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ன்னு என்ன? நம்ம வந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து கட்டாயமா வந்து பணத்தை நோக்கி எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம். காலையில எந்திரிச்சதுலருந்து நைட் படுக்கிற வரைக்கும் உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் அத நோக்கி வந்து ஓடிட்டு இருக்கோம். பணம் அப்படிங்கிற விஷயத்த நோக்கி ஓடுறப்ப என்ன அப்படின்னா, மத்த விஷயங்கள் எல்லாம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து எதுவுமே வந்து நம்ம என்ன பண்றது இல்ல அப்படின்னா, கேரே பண்ணிக்கிறது இல்ல. சரிங்களா? என்ன பண்றது அப்படின்னா, அ அ லேட்டா வந்து எந்திரிக்கிறது. ஒரு 8 மணி, 10 மணி. சில வீட்லலாம் வந்து என்ன அப்படின்னா, லீவ் நாள்கள்ல இப்ப பிளஸ் வந்து ஆஃப்டர்நூன் காலேஜ் இருக்கக்கூடிய வீட்லலாம் பசங்க கூட நம்ம பேசுறப்ப, பேரண்ட்ஸோட பேசுறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, 10 மணிக்கு தான் வந்து எந்திரிக்கிறாங்க.
மார்னிங். சரிங்களா? மார்னிங் 10:00 தான் வந்து எந்திரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நைட்டு ஏன்டா இந்த மாரி வந்து லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப என்ன அப்படின்னா, லேட் நைட் வந்து தூங்குறாங்க. இந்த மொபைல் ஃபோன வச்சுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, யூஸ் பண்ணிட்டு லேட் நைட்ல வந்து அரவுண்ட் வந்து 12 டூ 1 இந்த மாரியான இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாரியான வாழ்க்கை முறை வந்து மாறிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கிறப்ப என்னன்னா, தன்னத்தானே நம்ம உடம்ப வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இறைவன் குடுத்தத நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, கெடுத்துட்டு வந்து இருக்கோம். சரிங்களா? இது இதெல்லாம் தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ரீசனா வந்து இருக்கு. சரிங்களா? பிளஸ் வந்து லேட் நைட் சாப்பிடுறது, லேட் நைட் வந்து என்ன அப்படின்னா, கண் விழிச்சு வந்து இருக்கிறது. நம்ம பாடியோட மெட்டபாலிசமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா, சேஞ்ச் ஆயிருது. பிளஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ். இன்னைக்கு வெளி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா, கார்சினோஜென்ஸ் வந்து நெறைய இருக்கு. சரிங்களா? என்ன அப்படின்னா, நம்மள இக மத்த டிசீஸ வந்து கொண்டு வந்து சேர்த்தறக்கு உண்டான வாய்ப்புகள் நெறைய வந்து வெளி மார்க்கெட்ல ப்ராடக்ட்ஸ் இருக்கு. சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்டின்னா, இன்னைக்கு ஹேர் கலர் வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஹேர் கலர் தானே ஒரு 10, ரூ. 15 வாங்கி அடிச்சுட்டா போதும். அவ்வளவுதானே அப்டின்னு சொல்லி இருக்காங்க. ஆனா, அது வந்து என்ன அப்டின்னா, இம்மீடியட்டா ரிசல்ட் அதோட பாதிப்ப வந்து குடுக்காது. என்ன ஆகும் அப்டின்னா, அந்த கெமிக்கல் கன்டென்ட் நம்ம ஹேர் ரூட் மூலியமா வந்து பாடி ஹெட்டுக்கு உள்ள போயி கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது அப்டின்னா, நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டத்தையே வந்து அஃபெக்ட் பண்ணி, நம்மளுக்கு இந்த மாரியான டிசீஸ வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள வந்து நெறைய வந்து என்ன பண்ணி குடுக்குது அப்டின்னா, ஏற்படுத்தி குடுக்குது. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டா இருந்தாலும் சரி, நல்லா பயோ சேஃபா இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப லக்கி. ஏன் அப்டின்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஈவன் வாஷிங் பவுடர், டாய்லெட் கிளீனர் எல்லாமே என்ன அப்டின்னா, பயோ சேஃபான ப்ராடக்ட். நான் டி ம் பயோ சேஃபான ப்ராடக்ட்டுங்காட்டி, நம்மளுக்கு வந்து அந்த பாதிப்பெல்லாம் வந்து எதுவுமே வந்து எஃபெக்ட் ஆகாது. அதனால ஆஸ் அ கன்சல்டன்ட் நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, அ இப்போதைக்கு வந்து ரேட் இப்ப நம்ம லாயல்டி எல்லாம் நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்குறோம் அப்டின்னா, நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து வெளி மார்க்கெட்ல விட ரொம்ப சீப்பா கிடைக்குது. அதனால நல்ல ப்ராடக்ட்ஸ் நம்ம கையில இருக்கு. இத வாங்கி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? யூஸ் பண்ணிக்கங்க. ரைட். அடுத்தது மெயினான டாபிக் உள்ள போவோம். இது என்ன அப்டின்னா, இன்னைக்கு இப்போ அடுத்த வரக்கூடிய ஸ்லைட்ஸ் எல்லாம் என்ன அப்டின்னா, எங்க குளோஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்து இதுல வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. சரிங்களா? குளோஸ் ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன் இந்த பிக்சர். இப்ப வந்து போட்டிருக்கேன் நானு. எங்க அப்டின்னா, அ இங்க ஜஸ்ட்க்கு மேல இந்த இடத்துல ஃபுல்லா சரிங்களா? உங்களுக்கு இங்க பிக்சரைஸ்டு உங்களுக்கு அ எந்த அளவுக்கு வந்து வீங்கி இருக்கு, எந்த அளவுக்கு வந்து அந்த கட்டி வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து பிக்சர் எடுத்து நான் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பர்சன் வந்து நம்ம வந்து பார்க்குறப்ப என்ன அப்படின்னா, எந்த வித ஹேபிட்டும் கிடையாதுங்க. சரிங்களா? ஸ்மோக்கிங்கு, இந்த டொபாக்கோ ஐட்டம்ஸு, ட்ரிங்க்ஸு இந்த மாரி எதுவுமே கிடையாது. ஆனா, இவருக்கு வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. இருவுக்கு வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. நான் சொன்ன மாரி இப்ப பாருங்க, முன்னாடி ப்ரீவியஸ் ஸ்லைடுல சொன்ன மாரி என்ன அப்டின்னா, இந்த மாரி ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஆளுகள நம்ம வந்து தீண்டத்தகாதவர்களா பார்க்குறோம். ஆனா, இந்த இதுல ஏதாச்சும் பாரு இந்த ரீசன்ல ஏதாச்சும் ஒண்ணு இருந்துச்சு அப்டின்னா பாருங்களேன், இந்த மாரி அஃபெக்ட் ஆயிருக்கு. இந்த இப்போ நான் சொன்ன இந்த வாழ்க்கை முறையில, லைஃப் ஸ்டைல்ல இந்த ரீசன்ஸ் எனக்கு தெரிஞ்ச ரீசன்ஸ்ல ஏதோ ஒண்ணுல வந்து என்ன ஆயிருக்கு அப்டின்னா, இவரு வந்து அந்த பாதிப்பு இதனால வந்து என்ன ஆயிருக்கும் அப்டின்னா, இந்த பாதிப்பு வந்து வந்திருக்கும். இதனால இந்த பாதிப்பு வந்து வந்திருக்கும். இன்னைக்கு தெரியும். இன்னைக்கு இந்த மாரியான ப்ராப்ளம்ஸ்ங்கெல்லாம் வருது அப்டின்னா, இன்னைக்கு அவரு எந்த அளவுக்கு வந்து க்யூர் ஆவாரு அப்படிங்கிறது வந்து சொல்லவே முடியாது. சரிங்களா? எந்த அளவுக்கு வந்து க்யூர் ஆவாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியாது. ஆனா, அ இப்போ இந்த பர்சன் நம்ம ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிறங்காட்டி, நம்ம ஃபேமிலிக்கு வேண்டியப்பட்ட நபர் அப்படிங்கிறங்காட்டி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்தோம். சரிங்களா? என்ன பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இவருக்கு வந்து இப்போ வந்து இந்த மாரி அஃபெக்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அப்பன்னா இம்மீடியட்டா என்ன பண்ணாங்க அப்படின்னா, வேற ஒண்ணும் கிடையாது. இங்க கோயம்புத்தூர்ல ஜிகேஎன்எம் ஹாஸ்பிட்டல் அ வந்து இருக்கு. இது வந்து என்ன அப்படின்னா,
இப்போ எப்போ அப்படின்னா நான் கீழே வந்து டேட்டை மென்ஷன் பண்ணிடுவானுங்க 3/7/2024. சரிங்களா? அன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி எஃபெக்ட் ஆனங்காட்டி நியூக்ளியர் மெடிசன் ட்ரீட்மெண்ட் அதுல வந்து பெட் ஸ்கேன் அப்படின்னு சொல்லி வந்து ஒன்று இருக்கு ரிப்போர்ட்டு. அந்த ரிப்போர்ட்ல வந்து எடுக்கிறப்ப என்ன அப்படின்னா நம்ம பாடியில சரிங்களா நம்ம பாடியில எந்த இடத்துல வந்து இந்த கேன்சர் செல்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு இன்ஃபெக்டட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து நல்லா வந்து படம் பிடிச்சு காட்டிடும் அந்த ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பேஜ்ல இருக்கக்கூடியது சரிங்களா நான் சொன்னேன் இல்லையா ஜஸ்ட் இங்கே அந்த இடத்துல வந்து எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு ஸ்ட்ரெயிட் வியூ அந்த சைடு வியூன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க வந்து தெளிவா வந்து பார்க்கலாம் இப்ப நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸுங்காட்டி இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ற யாருமே வந்து நான் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க சரிங்களா இப்ப இது வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம எடுத்து 4 பேருக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் பயன் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறக்கோசரம் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த செஷன்ல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு இதை வந்து எடுத்திருக்கோம் சரிங்களா இதை பாருங்க நல்லா உங்களுக்கு தெரியும் பாருங்களேன் ஸ்கிரீன்ல நல்லா தெரியுது இல்லையா இது எப்பன்னா 3/7/2027 சரியா வந்து என்ன அப்படின்னா ஒரு 14 மாசங்களுக்கு முன்னாடி சரிங்களா ரைட் ரைட் பாருங்க அது ஒரு இடத்துலயும் மட்டும் கிடையாது என்ன அப்படின்னா பாடியில பல பார்ட்ஸ்ல வந்து என்ன அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு இங்க வந்து பாத்தீங்களா இப்ப இந்த ஃப்ரண்ட்ல இந்த இமேஜ்ல ஃபர்ஸ்ட்ல இருக்க இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா என் ஜஸ்ட்ல மேல இருக்கக்கூடிய ஷோல்டரு சரிங்களா ஹிப்பு இந்த மாதிரி இடத்துல கூட வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு பாருங்க என்ன அப்படின்னா அந்த இடத்துல வந்து டார்க்கா வந்து நல்ல எல்லோயிஷா வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரிப்போர்ட்ல வந்து காட்டும் இந்த வந்து இப்ப நார்மலா வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம சொல்றப்போ என்ன இந்த ஒரு ஸ்கேனுக்கு மட்டுமே வந்து என்ன அப்படின்னா 18,000 இந்த ரிப்போர்ட்டுக்கு உண்டான ஒரு ஸ்கேனுக்கு மட்டுமே என்ன அப்படின்னா அரௌண்ட் 18,000 ருபீஸ் பாருங்க என்ன அப்படின்னா இங்க மார்க் பண்ணியிருக்காங்களா தெரியுதா ஒரு ஏரோ மார்க் வந்து இந்த ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா அஃபெக்ட் ஆயிருக்கு சரிங்களா இந்த இடத்துல எல்லாம் பாருங்க நான் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா அஃபெக்ட் ஆயிருக்கு உங்களுக்கு மார்க் பண்ணி வந்து அந்த கலர் இமேஜ்ல வந்து காட்டியிருக்காங்க சரிங்களா ரைட் இது வந்து அந்த டிசீஸோட டைப் சரிங்களா இது வந்து அந்த ஜிகே என்னமோட ஃபைலு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சம் ரீசனுக்கு வேண்டி என்ன அப்படின்னா பேரெல்லாம் வந்து நான் வந்து ஹைட் பண்ணியிருக்கேன் எல்லாமே சரிங்களா நான் ஹூக்கின்ஸ் லிப்போமா ஸ்டேஜ் 4 சரிங்களா சரிங்களா இந்த மாதிரி வந்து என்ன எந்த எந்த லெவல் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 4 எவ்வளவுங்க ஸ்டேஜ் 4 இன்னைக்கு பல பேருக்கு வந்து என்ன அப்படின்னா ஸ்டேஜ் 4 வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து என்ன இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு வந்து என்ன அப்படின்னா தெரியவே வருது சரிங்களா இது இந்த பர்சனுக்கும் அப்படித்தான் வந்து என்னாச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து தெரிய வந்துச்சு ஸ்டேஜ் வந்து என்ன அப்படின்னா 4 சரிங்களா கொஞ்சம் பார்த்துக்குங்க ஸ்டேஜ் வந்து 4 அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒண்ணும் இல்லை இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்க சீஃப் ஹெட் சரிங்களா ஹெட் வந்து டாக்டர் சிவனேசன் சார் அவரு தான் வந்து இவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாரு என்ன அப்படின்னா அவரு கொடுத்த ரிப்போர்ட்ல ஸ்டேஜ் வந்து என்ன அப்படின்னா 4 அப்படிங்கிற ஒரு இதுல வந்து இருக்கு அப்புறம் அன்னையில இருந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்ப நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா 3ஆம் தேதி அன்னைக்கு இந்த ரிப்போர்ட்டை பார்த்தாச்சு பார்த்துட்டு எடுத்தாச்சு எடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 8ஆம் தேதி என்னைக்கு என்ன பண்ணியாச்சு அப்படின்னா 8/7 இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு சரிங்களா 8/7 இருந்து என்ன பண்ணியாச்சு அப்படி இன்னைக்கு பல பேருக்கு வந்து சந்தேகமா இருக்கும் என்ன அப்படின்னா நம்ம எந்த ட்ரீட்மெண்ட் போறது ஈவன் இந்த ஃபேமிலிக்கு கூட வந்து பயங்கர ஆசுலேஷன் இருந்துச்சு நம்ம வந்து ஆயுர்வேதிக் ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமா இல்ல இங்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கு இன்னைக்கு இந்த நார்மலான இந்த ரிப்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா சிடி ஸ்கேன் பண்ணாங்க அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 9,000 ருபீஸ் பக்கம் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து பயாப்சி டெஸ்ட் பண்ணாங்க அதுக்கு ஒரு 15,000 ஆச்சு பிளஸ் அது போக வந்து என்ன வெரைட்டி அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு வந்து அதுக்கு ஒரு டெஸ்ட் அதுக்கு ஒரு 8,000 ருபீஸ் இந்த பெட் ஸ்கேன் சரிங்களா இது வந்து பாக்குறதுக்கு ஒரு 18,000 என்ன டிசீஸ் என்ன டைப்பு அப்படின்னு கண்டுபிடிக்கிறக்கே கொஞ்சம் வந்து என்ன அப்படின்னா மோர் தென் வந்து என்ன அப்படின்னா ஒரு 50,000 to 60,000 ரூபாய்க்கு மேல என்ன ஆயிருக்கு அப்படின்னா செலவாயிருக்கு பாருங்க 50,000 60,000 ரூபாய் என்ன அப்படின்னா என்ன வியாதி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா செலவாயிருக்கு
சரிங்களா? ரைட். இது கண்டுபிடிச்சுட்டு என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, ஹீமோதெரபி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஹீமோதெரபி வந்து குடுத்தாங்க. சரிங்களா? அரவுண்ட் வந்து என்ன அப்படின்னா, கன்டினியூஸா வந்து ஒரு 6 மந்த்ஸுக்கு வந்து ஹீமோதெரபி ஹீமோதெரபி ஆக்சுவலா இந்த மாரி டிசீஸ் இருக்கு அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்துல வந்து என்ன அப்படின்னா, அ ஒண்ணு சர்ஜரி பண்ணி வந்து அங்க வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரேடியோ தெரப்பி வந்து குடுப்பாங்க. எக்ஸ்ரே அந்த ரேடியோ தெரப்பி வந்து எஃபெக்ட் ஆன இடத்துக்கு மட்டும் வந்து குடுப்பாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஹீமோ தெரப்பி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குடுப்பாங்க. ஹீமோ தெரப்பி மீன்ஸ் ஒரு ட்ரக் ஒரு மருந்து தான். அந்த மருந்து என்ன அப்படின்னா, நம்ம பாடிக்குள்ள இருக்கக்கூடிய செல்ஸ பூராத்தையும் வந்து என்ன பண்ணிரும் அப்படின்னா, கில் பண்ணிரும். சரிங்களா? உள்ள இருக்கக்கூடிய செல்ஸ ஃபுல்லாத்தையும் வந்து கில் பண்ணிரும். நல்ல ஈவன் நல்ல ஹெல்த்தியா இருக்கக்கூடிய இத கூட வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கில் பண்ணிரும். இன்னைக்கு இந்த மாரியான அஃபெக்ட் ஆன ஆளுகளுக்கு இந்த ஹீமோ தெரப்பி எல்லாம் குடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, முடி வந்து ரொம்பவே லாஸ் ஆகும். சரிங்களா? பல்லு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, பிளாக் ஆகும். பிளஸ் நெகமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பிளாக் ஆகும். ஃபேஸ் வந்து டார்க் ஆகும். இந்த மாரி எஃபெக்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பர்சனுக்கு வந்து இருந்துச்சு. சரிங்களா? இந்த மாரி எஃபெக்ட் எல்லாமே வந்து என்ன வந்து இருந்துச்சு. சரிங்களா? ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் சரிங்களா? இப்ப நம்ம வந்து அங்க ட்ரீட்மெண்ட் குடுத்தாங்க. டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, போய் பார்க்கிறப்போ, நாங்க நெறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்றோம். சில பேருக்கு வந்து நல்லா ஆகுது. சில பேருக்கு வந்து ஆகுறதில்ல. எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து ரெக்கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி என்ன என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அஷ்யூரன்ஸ் வந்து குடுக்கல. நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. எங்கனால என்ன பெஸ்ட்டா பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்டின்ட்டாங்க. மோர் தென் இப்ப நம்ம வந்து இந்த மாரி டிசீஸ் வந்து அஃபெக்ட் ஆன பெர்சனுக்கு என்ன அப்டின்னா, அரவுண்ட் வந்து ஒரு 8-9 லேக்ஸ் ரூப்பீஸ் சரிங்களா? இப்ப இந்த 1 இயர்ல அந்த அளவுக்கு என்ன ஆயிருக்கு அப்டின்னா, எக்ஸ்பென்சஸ் வந்து ஆயிருக்கு. எவ்வளோங்க? 8 டூ 9 லட்சம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நார்மலான பீப்பிள் ஒரு மாசம் ஒரு ரூ. 50,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய நபருக்கு, ஃபேமிலில யாருக்காச்சும் வந்து ஒருத்தருக்கு இந்த மாரி வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்டின்னா, அவரு சேர்த்து வச்ச காசு பூரா என்ன ஆயிருக்கும்? ஒண்ணு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிரும். சரிங்களா? போயிரும். சரிங்களா? அடுத்தது என்ன அப்டின்னா, அவரு டோட்டலே வந்து கொலாப்ஸ் ஆவாரு. எப்படி ஆவாரு? இந்த மாரி ஒரு பெர்சன் வந்து வீட்ல இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்டின்னா, வேலைக்கு வந்து போ முடியாது. சரிங்களா? லீவ் போட்டு ட்ரீட்மெண்ட்ல வந்து கூட வந்து இருக்கணும். சரிங்களா? பிளஸ் பினான்சியலா என்ன ஆகும் அப்டின்னா, பாதிக்கப்படுவார். சரிங்களா? நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய கைண்ட் அட்வைஸ் என்ன அப்டின்னா, அ அ இன்னைக்கு நம்ம டீம்ல நெறைய பேர் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து நீங்க பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? இருந்தாலும் என்ன பண்ணாத நபர்கள் வந்து என்ன பண்ணிக்கீங்க அப்டின்னா, ஒரு மெடிக்கல் லைன் வந்து இன்சூரன்ஸ் வந்து வந்து போட்டு வச்சுக்கங்க. சரிங்களா? இவருக்கும் வந்து என்ன அப்டின்னா, அந்த இன்சூரன்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு அப்டின்னா, ஹெல்ப் பண்ணும். எந்த நேரத்துல வந்து இப்ப யங்ஸ்டரா இருக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. ஒண்ணும் வராது. ஏஜ்டான பீப்பிள் எல்லாம் உங்க வீட்ல இருக்காங்க அப்டின்னா, எதற்கும் வந்து நம்ம வந்து ஒரு சேஃபர் ஜோனுக்கு சரிங்களா? ஒரு வருஷம் வந்து 20,000 30,000 கட்டுறோம் அப்டின்னா, நம்ம எங்கெங்கேயோ எல்லாம் போய் வந்து டொனேஷன் குடுக்குறோம். ஏதேதோ அன்னதானம்லாம் பண்றோம். இதுவும் வந்து என்ன அப்டின்னா, நம்ம யூஸ் பண்ணலைன்னா கூட யாருக்காச்சும் யூஸ் ஆகட்டும் அப்படின்னு கூட வந்து நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, நீங்க வந்து அத வந்து இது பண்ணி வச்சுக்கங்க. சரிங்களா? ரைட். இந்த மாரி எல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் போச்சு. அப்புறம் இந்த பிக்சர் உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? இந்த பிக்சர் வந்து உங்களுக்கு தெரியும். இது வந்து பிஃபோர் ட்ரீட்மெண்ட் சரிங்களா? ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல அந்த இருந்த அங்க அடையாளங்களே வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் வந்து அ வந்து இதாயிருக்கு. ரைட். சரி. அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? சரிங்களா? இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோமே, அதற்கும் இதற்கும் என்ன இப்போ அ பாருங்க, இப்ப இந்த இதெல்லாமே வந்து நீங்க என்ன அப்டின்னா, ஸ்கிரீன்ஷாட் கூட வந்து எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? அம் அ என்ன வித்தியாசம் அப்டின்னா, ட்ரீட்மெண்ட் வந்து போச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அதுக்கப்புறம் வந்து எடுத்த பெட் ஸ்கேனோட ரிப்போர்ட். சரிங்களா? பெட் ஸ்கேனோட ரிப்போர்ட்டு ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம வந்து இது எப்போ எடுத்தது அப்டின்னா 3/6/2025 எப்பங்க? 3/6/2025 நம்ம ப்ரீவியஸா வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்டின்னா, இந்த பெட் ஸ்கேனோட ரிப்போர்ட் எப்போ? இங்க பாருங்க எஃபெக்ட் ஆனது எப்போ? 3/7/2024 சரியா வந்து என்ன அப்டின்னா, 11 மாசம் கழிச்சு. சரிங்களா? சரியா 11 மாசம் கழிச்சு என்ன அப்டின்னா,
மறுபடியும் வந்து என்ன அப்படின்னா, ஒரு ரிப்போர்ட்ட வந்து எடுத்து பார்க்குறப்ப என்ன அப்படின்னா, அந்த அஃபெக்ட் ஆன இது வந்து ட்ரீட்மெண்ட்ல ரெக்கவர் ஆயிருச்சு. எவ்வளோ பெரிய விஷயம். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச சில ரிலேட்டிவ்ஸ் கூட என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து 3 டூ 4 மந்த்ஸ்ல வந்து இறந்த நபர்கள் கூட நெறைய பேர் இருக்காங்க. 2 டூ 3 நபர்கள் வந்து இருக்காங்க. சரிங்களா? ஆனா, அத கம்பேர் பண்றப்ப என்ன அப்படின்னா, 1 இயர்ல வந்து ஒரு 11 மந்த்ஸ்ல வந்து என்ன அப்படின்னா, அ டோட்டலி ரிகவர். என்னதுங்க? டோட்டலி வந்து என்ன அப்படின்னா, ரிகவர் ஆயிருச்சு. இந்த மாரி பெட் ஸ்கேனு. பிளஸ் பெட் ஸ்கேனோட ரிப்போர்ட். இப்ப வந்து நான் அந்த இதோட வந்து ரிப்போர்ட்ட வந்து நான் இப்ப உங்களுக்கு வந்து காட்டுறேன். இங்க பாருங்க. உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். நோ டிஃபைன் எவிடன்ஸ் ஆஃப் த மெட்டபாலிசம் ஆக்டிவ் டிசீஸ் சீன் எல்ஸ்வேர் இன் த பாடி இன் த பிரசன்ட் ஸ்டடி. இந்த வந்து என்ன அப்படின்னா 3/6ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ரிப்போர்ட்ட வந்து எடுக்கிறப்போ, டாக்டரே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த இது வந்து இருக்கிறதுக்கு வந்து பாடியில வந்து எங்கேயுமே இல்ல அப்படின்னு வந்து அ சொல்லியாச்சு. சரிங்களா? பாடியில எங்கேயுமே வந்து இந்த மாரி அஃபெக்ட் ஆன இப்ப நம்ம ப்ரீவியஸா பார்த்தா எங்கெங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அதுக்கப்புறம் ஒரு 11 மாசத்துக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எடுத்த ரிப்போர்ட்ல வந்து இதாயிருச்சு. ரைட்டுங்களா? இன்னைக்கு அந்த டாக்டரே கூட வந்து என்ன அப்படின்னா ஆச்சரியப்பட்டாரு. மீன்ஸ் என்ன அப்படின்னா, நல்லா பாடி வந்து அடாப்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவிய ட்ரீட்மெண்ட் ஒரு இடம். சரிங்களா? அதற்கப்புறம் சரிங்களா? நான் சொன்ன மாரி அ நம்ம குளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிறக்கோசரம், நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவியலுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் வந்து எடுத்தோம். எக்ஸ்ட்ரா கேர் சரிங்களா? எக்ஸ்ட்ரா கேர் மீன்ஸ் என்ன அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஃபுட் சப்ளிமெண்ட் சரிங்களா? இன்னைக்கு இங்க இங்க பிக்சர் ரைஸ்டு வந்து இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் சரிங்களா? இந்த ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இத வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, இத வந்து அவருக்கு நம்ம வந்து குடுக்குறப்போ, சரிங்களா? அந்த இப்போ ஹீமோதெரபி வந்து நம்ம குடுக்குறப்ப என்ன ஆகும் அப்டின்னா, பாடியில இருக்கக்கூடிய செல்ஸ் டோட்டலா வந்து என்ன ஆகும் அப்டின்னா, அழிஞ்சு தான் புது செல் வந்து உருவாகும். சரிங்களா? அந்த மாரி இருக்கிறப்போ வந்து ரொம்பவே வந்து என்ன ஆயிருவாங்க அப்டின்னா, ஆள் வந்து வீக் ஆயிருவாங்க. அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்மளகிட்ட இருக்கக்கூடிய நேச்சுரல் அ என்ன அப்டின்னா, டர்மரிக் வந்து நம்ம வந்து குடுத்தோம். சரிங்களா? அந்த ட்ரீட்மெண்ட் வந்து முடிஞ்சதுக்கு மீன்ஸ் வந்து என்ன அப்டின்னா, அது ஒரு இடத்துல வந்து ட்ரீட்மெண்ட் இருந்தாலும், என்ன பண்ணோம் அப்டின்னா, இத வந்து நம்ம மேல நம்பிக்கை வச்சு சரிங்களா? சரிங்களா? இன்னைக்கு இந்த ப்ராடக்ட்ஸ வந்து அவரு வந்து இன்டேக் எடுக்கிறப்போ, இந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்திருக்கு. என்னென்ன அப்டின்னா டர்மரிக். நம்மளோட டர்மரிக் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க. சரிங்களா? ஒரு டர்மரிக் டேப்லெட்ல அரவுண்ட் வந்து அங்க அதுல வந்து குர்குமின் அப்டின்னு சொல்லி ஒண்ணு வந்து இருக்கு. சரிங்களா? அது வந்து என்ன அப்டின்னா 50 மஞ்சக்கிழங்குல இருக்கக்கூடிய குர்குமின ஒரு டேப்லெட்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா குடுத்துருக்காங்க. இன்னைக்கு மஞ்சள் வந்து ஆன்டிபயாட்டிக் பாடியில வந்து ஆன்டிபயாட்டிக் பண்ணா வேண்டாத எல்லாத்தையுமே அழிக்கும். சரிங்களா? இந்த டர்மரிக் வந்து என்ன பண்ணாரு அப்டின்னா, அந்த 11 மந்த்ஸ் பீரியட்ல ரெகுலரா வந்து அவரு வந்து சாப்ட்டாரு. சரிங்களா? ரைட். அடுத்தது வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஜின்ஸிங். சரிங்களா? இது ரொம்ப அரிய வகை கொரியன் ரெட் ஜின்ஸிங். இது வந்து என்ன அப்டின்னா, ரொம்ப ரொம்ப பாடிக்கு வந்து அடாப்டஜன். எந்த பார்ட் வந்து வேலை செய்யலையோ, அத வந்து செய்யறக்கு உண்டான வழிய வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, இது வந்து என்ன பண்ணி குடுக்கும் அப்டின்னா, வழி பண்ணி குடுக்கும். அந்த மாரியான ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன ஆச்சு அப்டின்னா, அவரு இன்டேக் எடுத்தாரு. மெயின் இந்த 2 எடுத்தாரு. அடுத்தது என்ன அப்டின்னா, மல்டி விட்டமின் சரிங்களா? நம்மகிட்ட இருக்கக்கூடிய மல்டி விட்டமின் சரிங்களா? அங்க வந்து மல்டி விட்டமின் டேப்லெட் வந்து குடுத்தாங்க. சரிங்களா? அத வேண்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்டின்னா, நம்மளோட மல்டி விட்டமின் தான் வந்து குடுத்தோம். பிளஸ் அது போக என்ன அப்டின்னா, இது வந்து இந்த 3 வந்து பேசிக் பிளஸ் அடுத்தது வந்து இன்னொன்னு என்ன அப்டின்னா, 4வது வந்து இந்த மாரி ஹீமோதெரபி குடுக்குறப்போ, ப பாடியில இருக்கக்கூடிய பிளட்ல ஹீமோகுளோபின் லெவல் வந்து என்னாகும் அப்டின்னா, கம்மியாகும். சரிங்களா? அதற்கு வந்து என்ன அப்டின்னா, நம்மட்ட இருக்கக்கூடிய அயர்ன் ஃபோலிக் டேப்லெட் என்னதுங்க? அயர்ன் ஃபோலிக் டேப்லெட் சரிங்களா? அயர்ன் ஃபோலிக் டேப்லெட். ம். அப்புறம் வந்து நோனி ஜூஸ். சரிங்களா? இதெல்லாம் என்ன பண்ணாங்க அப்டின்னா, ரெகுலரா வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்டின்னா எடுத்தாங்க. பிளஸ் வந்து நம்மளோட அம்லா கேண்டி சரிங்களா? அப்புறம் வந்து இந்த மெயின் இது பிளஸ் வந்து என்ன அப்டின்னா,
ஆஃப்டர் ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் என்ன அப்படின்னா, அ முடியெல்லாம் நல்லா கொட்ட ஆரம்பிச்சுருச்சு. பிளஸ் வந்து மொட்டை அடிச்ச மாரி ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது என்ன அப்படின்னா, ம் அ வ சாப்பிட்டா வந்து டேஸ்ட்டே இருக்காது. அந்த ஸ்வீட்ட வந்து அ ம் அ பார்க்கறக்கு உண்டான அந்த செல்ஸ் எல்லாமே இறந்துருச்சு. அந்த மாரி இதுலலாம் பி காம்ப்ளக்ஸ், விட்டமின் டி3 இதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்க டாக்டர் வந்து அங்க இருக்கக்கூடிய மெடிசினஸ் இது பண்ணாங்க. அத வந்து ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க அப்டின்னா, நம்மளோட ஃபுட் சப்ளிமெண்ட் சரிங்களா? பிளஸ் வந்து விட்டமின் சி, ஃப்ளக்ஸ் ஆயில் இந்த செட்டப் இத வந்து என்ன பண்ணாங்க அப்டின்னா, அவரு வந்து இந்த ஒரு 11 மந்த்ஸ் பீரியடுல சரிங்களா? 11 மந்த்ஸ் பீரியட்ல இந்த மாரி ப்ராடக்ட்ஸ வந்து என்ன பண்ணாங்க அப்டின்னா, நான் கைட் பண்ணேன். இதெல்லாம் வந்து இப்டி சாப்பிடுங்க. அப்படின்னு சொல்லி வந்து சாப்பிடுறப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா, டோட்டலி ரிகவர்ட். இப்ப நம்ம அந்த ரிப்போர்ட்டயவே வந்து நீங்க எல்லாருமே வந்து இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ஷோ பண்ணியிருக்கேன் நானு. சரிங்களா? என்ன அப்படின்னா, இந்த மாரி வந்து ஒரு ரிசல்ட் வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து குடுத்துக்குது. சரிங்களா? இந்த மாரியான ரிசல்ட் வந்து நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து குடுத்துருக்கு. நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன அப்படின்னா, நம்மளோட ஃபுட் சப்ளிமெண்ட்ட நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, இன்டேக் எடுக்க ஆரம்பிங்க. சரிங்களா? அ என்ன அப்டின்னா ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸு சரிங்களா? ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸு ஒரு பேசிஸ்ல வந்து என்ன பண்ணுங்க அப்டின்னா, இத வந்து இன்டேக் எடுக்க ஆரம்பிச்சீங்க அப்டின்னா, இந்த மாரியான டிசீஸ்ல இருந்து வந்து என்ன பண்ணிடலாம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வராம பாதுகாத்துக்கலாம். இப்ப நான் இன்னைக்கு சொன்னதெல்லாம் என்ன அப்டின்னா, வந்ததுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னு வந்து இதெல்லாம் வந்து என்ன அப்டின்னா, பர்சனலா நான் குடுத்ததுங்க. சரிங்களா? நம்ம மேல வந்து நம்பிக்கை வச்சு, அ சாப்ட்டாங்க, வாங்குனாங்க. சரிங்களா? நம்ம மேல நம்பிக்கை வச்சு இந்த மாரி வாங்குனது. இன்னைக்கு வந்து அந்த ஃபேமிலி வந்து டோட்டலி வந்து ஹேப்பி. சரிங்களா? ஹேப்பி. அதனால ஆஸ் அ கன்சல்டன்ட் அ ம் நீங்க வந்து என்ன அப்டின்னா, கொஞ்சம் வந்து என்ன அப்டின்னா, இன்னைக்கு நம்மட்ட இருக்க இன்னைக்கு ஒரு விஷயம் இருக்கு. இந்த மாரியான ப்ராடக்ட் வந்து நம்ம கையில இத வந்து நான் குடுக்கல, ப்ரமோட் பண்ணல, நான் சொல்லல அப்டின்னா, இன்னைக்கு என்ன ஆயிருக்கும்? அவரு வந்து தவறி இருக்க வாய்ப்பு இருக்கு. பிளஸ் வந்து அந்த ஃபேமிலி வந்து டோட்டலா வந்து என்ன ஆயிருக்கும் அப்டின்னா, சஃபுல் ஆயிருக்கும். சரிங்களா? அதனால நீங்க நம்ம வந்து இன்னைக்கு மோடி கேர் பிசினஸ் நம்ம பண்றோம் அப்டின்னா, ஒண்ணும் வந்து நம்ம பணம் சம்பாரிக்க பண்றோம். பிளஸ் இன்னொன்னு என்ன அப்டின்னா, சைமல்டேனியஸா என்ன பண்றோம் அப்டின்னா, ஆ பல பேர வந்து நம்ம வந்து நல்லா இருக்க வைக்கிறோம். சரிங்களா? அதனால ஆஸ் அ கன்சல்டன்ட் நீங்க என்ன அப்டின்னா, பல பேரோட லைஃப வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, சேவ் பண்ணலாம். இப்ப நீங்க உங்க சர்க்கிள்ல, உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாராச்செல்லாம் இந்த மாரி எல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்டின்னா, நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, தாராளமா வந்து ம் உங்களுக்கு அ என்ன மேல இருக்கக்கூடிய அப்ளைன் கிட்ட வந்து என்ன பண்ணுங்க அப்டின்னா கேளுங்க. பிளஸ் இல்ல அப்டின்னா என்னோட நம்பர் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாத்துக்கிட்டயும் இருக்கும். நீங்க தாராளமா எனக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, நீங்க வந்து அ கால் பண்ணலாம். சரிங்களா? கால் பண்ணி வந்து நீங்க கேளுங்க. சரிங்களா? நம்மட்ட அருமையான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் வந்து நான் தெரிஞ்சங்காட்டி தான் என்னாச்சு அப்டின்னா, சொல்ல முடிஞ்சுச்சு. நானே தெரியல. சரிங்களா? மீட்டிங் வந்து நான் வரல. சரிங்களா? பிளஸ் வந்து எந்த ஒரு ஈவென்ட்ஸ்லயும் வந்து நான் கலந்துக்கல. அப்படின்னா, இந்த மாரி விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரியறதுக்கு வாய்ப்பே வந்து கிடையாது. சரிங்களா? அதனால நீங்க மீட்டிங்ஸ் வந்து ட்ரெய்னிங்ஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. அட்டெண்ட் பண்ணி இந்த மாரி ப்ராடக்ட்ஸ் உண்டான நாலேட்ஜ எடுத்துட்டு, உங்க கூட இருக்க ஃபேமிலிய வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபிரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ வந்து லைஃப வந்து சேவ் பண்றதுக்கு உண்டான வழிய வந்து நீங்க வந்து பாருங்க. சரிங்களா? தேங்க் யூ டீம்.